ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி வாக்கு சேகரித்தார். ஒவ்வொரு பகுதியிலும் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் விலைவாசி கட்டுக்குள் இருந்ததாகவும் திமுக ஆட்சியில் விலைவாசி அதிகரித்து விட்டதாகவும் கூறினார். விசைத்தறி தொழிலுக்கெல்லாம் தொழில் இல்லாமல் தொழிலாளிகள் எல்லாம் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். மின்கட்டணம் உயர்வு, தொழில் வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு என்று விலைவாசியும் உயர்ந்து விட்டது. கேட்டால் நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இன்று 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு அரிசி மட்டும் கிலோ 15 ரூபாய் ஏறிவிட்டது. மளிகை ஜாமான்கள் 40 ரூபாய் ஏறிவிட்டது. 10 ஆண்டு காலமாக அம்மா இருக்கின்ற போதும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் மின்கட்டணம் உயரவில்லை, விலைவாசியும் உயரவில்லை. கொரோனா காலத்தில் கூட எந்த விலைவாசியும் உயராமல் பாதுகாத்த அரசு அம்மாவுடைய அரசு, அண்ணன் எடப்பாடியார் அரசு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.